அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. ஐபிஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையினுடைய துணைத் தலைவர் திரு போஸ் வெங்கட் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். திமுக மேலே சொல்லப்படுற பெரிய குற்றச்சாட்டு வாரிசு அரசியலில் முன்னெடுக்கிறாங்க. அதே ஒரு குளோரிஃபிகேஷனாக முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ விஜயே இது ஒரு வாரிசு அரசியல், ஒரு குடும்பத்துக்கான ஆட்சியாக நடக்குது அப்படிங்கிறத விமர்சனம் முன்வைக்கிறார். நீங்கள் அதே ஒரு குளோரிஃபிகேஷனாக சொல்கிறீங்க. எங்களுக்கு பாருங்கள், அடுத்தடுத்து தலைவர்கள் வந்துட்டாங்க. அடுத்தடுத்து தலைவர்கள் ஜனநாயக ரீதியில் ஒரு கட்சியை முன்னெடுக்கிறதுக்கு வர்றது வேற, ஒரு குடும்பத்திலிருந்து தலைவர்கள் வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் அப்படி யாரும் இல்லைன்றது திமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, திராவிட இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போதே ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்ட மாதிரி இருக்கு. நான் இப்படி சொல்கிறேனே, ஒரு தலைமை பண்பிற்கு தகுதியானவர்கள்ங்கிறது ஒன்று இருக்குது. தலைமை பண்புக்கு தயார்படுத்துதல், ஒரு மக்களுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் ஒரு கட்சியை நடத்துவது. அதாவது தொண்டர்கள், மக்கள் ரெண்டு பேருமே அதில் இணைந்திருக்கிறார்கள். அதில் ஒரு கட்சியினுடைய எதிர்காலம் என்பது இப்படி நடந்தால் தான் இந்த கட்சியினுடைய எதிர்காலம் இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா கடைசியாக இது மக்கள் தொண்டுன்னு தான் முடியும். இன்றைக்கி முத்தமிழறிஞர் இருக்கும் பொழுது ஸ்டாலினா என்று கேட்டவர்கள் இப்போ கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி தமிழகத்துடைய மிகச்சிறந்த முதல்வர், இந்திய அரசியல்லையே ஒரு முதல்வரை பார்த்து திட்டங்களை திட்டக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறார். இதை எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, அவருடைய பயணம், ஐயா பெரியார் அவர்களோடு ஆரம்பித்த பயணம், அண்ணா அவர்களோடு ஆரம்பித்த பயணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஆரம்பித்த பயணம்னு அவருடைய நெடுங்கால பயணம். அந்த பயணத்தில் தலைவராக ஏற்றுக்கொண்டது தன்னுடைய தந்தை என்று கூட அழைக்காமல் தலைவராக ஏற்றுக்கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இப்போ அவர்களோடு பயணித்ததுனால இந்த திராவிடம், மக்கள் தேவை, ஒரு பாசிச அரசனுடைய எதிர்ப்புகளை தாங்கியது, எவ்வளவோ அடக்குமுறைகளை சந்தித்த தமிழகம், அந்த அடக்குமுறைகளில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு தனிநபர், ஒரு இளைஞன், குடும்பத்தை விட்டு ஜெயிலில் 1 வருஷம் இருந்த ஒரு இளைஞன்னு ஒரு நீண்ட வரலாறு அவருக்கே இருக்குது. அவரை நீங்கள் எந்த வகையில் வாரிசுன்னு சொல்லி ஒழிச்சு கட்டிட முடியும், இல்லை தள்ளி வைத்து விட முடியும்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அந்த தலைவர் இருக்கும் பொழுது அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று வரும் பொழுது அது அவரும் தவிர்க்க முடியாது. ஏன்னா கலைஞர் எவ்வளோ தவிர்த்தார், தளபதி அவர்களே தவிர்த்தாருங்கிறது உங்களுக்கே தெரியும். பொதுக்குழுக்களில் யாரும் முன்மொழிந்தாலும் கூட அதை நாம் முன்மொழிய முடியாது, மற்ற தலைவர்கள் தான் முன்மொழியணும்னு சொல்லி பல முறை தவிர்த்த ஒரு தலைவராக இருந்தவர் தான் இன்றைக்கி தமிழகத்தின் முதல்வராகவே இருக்கிறார். அது இன்று இருக்கக்கூடிய சின்னவர் அவர்களுக்குமே அது இருந்தது. அதையும் மீறி அவர் எதா ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அது உங்களுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், என் கட்சியாக இருக்கட்டும், என் பொதுக்குழுவாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், என்னவா ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு? அவர் மக்களிடையே தேர்தலில் நிற்பது. நீங்கள் இளைஞரணி செயலாளர் இருந்தவனா நீங்கள் புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம், அதுக்கு நான் மாற்றுப்பதில் சொல்லலாம். ஆனால் மக்களால் வாக்களிக்கப்பட்டு ஒரு சட்டசபைக்குள்ளே உள்ளே வந்த ஒரு நபர் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபராக மாறுகிறார். பின்ன அந்த சட்டசபைக்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு அவர் அமைச்சராகிறார். அமைச்சருடைய அவருடைய செயல்பாடுகள் இதுவரைக்கும் விளையாட்டுத்துறை என்பது ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டதா இது வரைக்கும் தமிழகத்தில் கிடையவே கிடையாது. அதில் விளையாட்டுத்துறையில் அவர் அமைச்சரானதற்கு பிறகு அங்கே நடந்த செயல்பாடுகள், தொடர்ந்து நடத்திய விளையாட்டு போட்டிகள், தொடர்ந்து உலக நாடுகள் முழுவதும் அனுப்பப்பட்ட பிளேயர்ஸ், அதற்காக ஒழுக்கப்பட்ட நிதின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப சிறப்பாக செயல்படும் பொழுது இப்போ அவர் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டிய சூழல் வருது. அந்த அடுத்த கட்டம் தான் துணை முதல்வர்னு. வேலை செஞ்சால் மட்டும்தான் இங்கே எல்லாமே கிடைக்கும், அது வெறும் வாரிசாக இருப்பவருக்கு கிடைக்காது. அப்படி பார்த்தா கலைஞரோடு பிறந்தவர்கள் நிறைய பேர், கலைஞருடைய பிள்ளைகள் நிறைய பேர், அதில் இவர் தான் வர முடிஞ்சது. அதே மாதிரி தளபதி அவர்களை சொன்னாலும் அவருக்கும் மகள் இருக்கிறார், மருமகன் இருக்கிறார்னு சொல்லி எத்தனையோ உறவுகள் இருக்கிறது. அதே தளபதி அவருடைய தம்பிமார்கள் இருக்கிறார்கள், அண்ணன்மார்கள், அப்படியெல்லாம் வர முடியாது. இங்கே அரசியலுக்குன்னு ஒருத்தர் வரணும், அவர் ஒர்க் பண்ணணும், அவர் ப்ரூவ் பண்ணணும். அவர் வந்ததுக்கு பிறகு வாரிசுன்னு கேட்டால் ஆமாம் வாரிசு தான். அதை நான் இப்படி கூட சொல்லுவேன். நீங்கள் கலைஞருடைய வாரிசா திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டால் அவர் பெரியாருடைய வாரிசு. திரு ஸ்டாலினுடைய வாரிசா உதயநிதி ஸ்டாலின் கேட்டால் நான் அண்ணாவுடைய வாரிசு, முத்தமிழர் கலைஞருடைய வாரிசுன்னு சொல்லிட்டு திராவிட கொள்கைகளை தூக்கி சுமக்கக்கூடிய அடுத்த வாரிசுன்னு தான் நாங்கள் எடுத்துக்கிறோமே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரை தூக்கி வச்சு கொண்டாடுற இயக்கமாக திமுக எப்போவுமே இருந்தது. ஒரு இங்கே இருக்கிற அதிகபட்ச ஜனநாயகமே எங்கள் தலைவருக்கு இத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் இவரை மட்டும்தான் கொண்டு வந்தோம் அப்படின்றதான் உங்களுடைய அதிகபட்ச ஜனநாயகமாக சுருங்கிருச்சா? இன்னொன்று சட்டப்பேரவை தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எந்த மாதிரியான தொகுதி சூஸ் செய்யப்பட்டது? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியினுடைய ஃபீல்டை பற்றி எனக்கு தெரியும். அங்கே இருக்கிற பூத்தில் ஒவ்வொரு பூத்துலையும் எப்படி ஓட் போலாகும் அப்படின்றது தொடர்பான டேட்டா நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு தொகுதியாக, ஒரு உதாரணத்துக்கு 2004 ஒரு தேர்தல் பிரச்சாரத்தப்போ ஒரு டிவியில் மைக் போடும்போது எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் சொன்னார், கலைஞர் கழுதை நிப்பாட்டினாலும் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி
உதயசூரியன்ல யாரை கொண்டு போய் நிப்பாட்டினாலும் ஜெயிக்க வைக்கிற ஒரு தொகுதியை சூஸ் பண்ணி அங்கே நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டு மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றதே வந்து இது ஒரு ஸ்கிரிப்டடா தெரியலையா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லுங்கள், மக்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய 1.5 லட்சம் வாக்காளர்களும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்காளர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்புறம் ரெண்டாவது, அவங்க யாருமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமாக நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் மக்களை. இந்த மக்கள் எல்லாம் இன்னமும் மரம் மாதிரியும், மக்களுக்கெல்லாம் மூளை இல்லைங்கிற மாதிரியும், அவருக்கு சுத்தமாக அறிவே கிடையாது, அந்த இடத்துல கொண்டு நீங்கள் நிப்பாட்டிட்டுங்கிற மாதிரி ஒரு தொகுதியவே நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது அந்த தொகுதியில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சது இல்லையா? இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஜெயிச்சதில்லை. அது அதிகமாக தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற தொகுதிங்கிறதுனால அது நிகழாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, இதே எங்களுடைய முதல்வர், துணை முதல்வர் அவர்கள் வந்து எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிப்பாருங்கிற ஒரு விஷயத்த வேணால் உங்கள்கிட்ட இப்போ சொல்லிட்டு போகிறேன். ஆனால் உங்களுக்காகவே வேணால் இந்த தடவை நானும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு அங்கே நிற்காதீங்க, எங்கேயாச்சும் தூரமாக போய் நில்லுங்க. எப்படி ஆண்டிப்பட்டியில் அம்மா ஜெயலலிதா நாங்களோ, குளித்தலையில் போய் தலைவர் கலைஞர் அவர்கள் நின்னார்களோ, அந்த மாதிரி நிச்சயமாக நான் எங்கே நின்னாலும் அவர் ஜெயிப்பாருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் என்னதான் ஒரு ஆதரவு குரல் ஒரு தொகுதியில் இருந்தாலும் அப்படி ஒன்று டக்குன்னு இவருக்காக அவருக்காகலாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. அவங்க தகுதி அடிப்படையில், தராதரத்தின் அடிப்படையில் தான் எல்லா இடங்கள்லையுமே வந்து கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அதற்கு பிறகுதான் தலைவருடைய மகன், தலைவருடைய பேரன். சொன்னீங்க இல்லையா, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இவ்வளவு உழைப்புக்கு பிறகுதான் வந்தார். அவர் முதல் முறையா தேர்தலில் நின்னப்போ 1000 விளக்கு தொகுதியில அதிமுகவினுடைய அதிமுக்கிய தலைவர்களில் ஒருத்தராக இருந்த எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவருங்கிற பட்டத்தை கொடுத்த கே கிருஷ்ணசாமி எதிர்த்து நிற்கிறார். ஆனா உதயநிதிக்கு வந்து அப்படி ஸ்டாலின் பட்ட அளவுக்கான கஷ்டம் கூட இவருக்கு படலை. இவருக்கு வந்து ஒரு கேக் வாக் மாதிரி வந்துட்டார். இவர் இது ஏன் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஒரு கிராமத்துல ஜெயராமன்கிற ஒரு ஏழைக்கு தான் நான் பிறந்தேன். ஏழைக்கு பிறந்த நான் என் மகனை நான் ஏழையா வளர்க்கணுங்கிற மனநிலையே ரொம்ப ஒரு மாதிரி உங்களுடைய பார்வையினுடைய தவறான கருத்து. வீட்ல எப்படினாலும் வளர்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்ல. இல்ல பிரச்சனை எங்க நான் சொல்றேன், இல்ல பிரச்சனை எங்க நான் அதுக்குள்ளே வராதீங்க, இல்ல பிரச்சனை எங்க நான் சொல்றேன். இல்ல நான் இத சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு பொசிஷனுக்கு வந்து நான் ஆக்டர் ஆகுறேன். இப்போ நான் ஆக்டர் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கே தெரியும், நான் லோன்மேனா இருந்திருக்கிறேன், ஆட்டோ ஓட்டி இருக்கிறேன், பல்வேறு விதமான, நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், பல்வேறு விதமான வேலைகளை செய்து நான் விருப்பப்பட்ட வேலைக்கு வந்து விட்டேன். நான் வேலை செஞ்சேன், எல்லாமே வேலை தான். அப்போ இப்போ நான் சினிமா என்கின்ற வேலையை செய்கிறேன். இப்போ நான் சினிமா என்கின்ற வேலையை செய்கிற எனக்கு என் மகன் வந்து நான் பிறக்கும்போதே என் வேலையில் பங்கெடுத்தவர். இப்போ நான் எல்லா வேலைகள்லையும் என் கூடயே வந்து இருந்து இன்றைக்கி அவருக்கு 22 வயசாகிடுச்சு வச்சுக்கோங்களேன். அவர் இப்போ வந்து சினிமாவுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவருக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பிளட் வைஸ், என்னோடய வீட்டில் வந்த நண்பர்கள் சகிதம் அவர் என்ன கூட வளர்ந்தது முழுவதும், நான் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் சினிமா பயிற்சியெல்லாம் எடுத்திருக்கிறேன். எடிட்டிங் போயிருக்கிறேன், ஆக்டிங் பயிற்சி எடுத்திருக்கிறேன், திரு பாண்டியன் ஒரு ஃபைட் பயிற்சி எடுத்திருக்கிறேன். இவரும் இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் எல்லாமே இவரும் எடுத்துக்கிட்டு இருக்கிறார், எடுத்து வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த போஸ் வெங்கட்ங்கிற ஒரு கஷ்டப்பட்டு வந்தார்ல, அது என் பையனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஐம் இன் த பொசிஷன், நான் வந்து அந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்து உட்கார்ந்துட்டேன். ஸோ இவர் ரொம்ப பக்கத்தில் ரொம்ப ஈஸியாக வந்துடுவார். ஆனால் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, நான் தெரிந்தவைகள் எல்லாம் அவருக்கும் தெரிந்தது. ஆனால் அவர் கொஞ்சம் வசதியான போஸ் வெங்கட்டுடைய மகனாக மாறிவிட்டார், ஜெயராமனுடைய மகனாக இல்லை. அந்த மாதிரி கலைஞருடைய மகனாக இருந்த ஸ்டாலின் என்பவர் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தார். அவரும் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் தான், அவரும் தர ரேஞ்சுக்கு தரையில் இறங்கி தான் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி இவரும் ஸ்டாலினுடைய மகனாக இருந்த இவரும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இன்னொன்று, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது தெரியும் தலைவர், அரசியலாக ஒரு பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் நடிகராக இருக்கும் பொழுது, அதற்கு முன்னாடி நான் சொல்கிறது 2005 எலெக்ஷன்லையும் சரி, அடுத்தடுத்த நான் எல்லா எலெக்ஷன்லையும் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஓட்டு கேட்டு வருவார், ஸ்ட்ரீட்டாக வருவார், அந்த வாக்கு கேட்டு போவது. அப்புறம் அது இல்லாமல் இவர் அமைச்சராக இருந்த சமயத்தில் என்ன, அப்போ அண்ணன்னு கூப்பிடுவார் நம்முடைய முதலமைச்சர், அவருடைய எல்லா விழாக்கள்லையும் இவர் இருப்பார், இவர் கலந்துப்பார். அந்த ஆர்கனைசேஷன்லாம் இவர் தான் பண்ணுவார், யார், திரு உதயநிதி ஸ்டாலின். ஆனால் இவர் ஒருவேளை 14 வயசுலையோ 15 வயசுலையோ 17 வயசுலையோ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி இவ்வளோ கதைகள் சொல்கிறோம் இல்லையா, ஸ்டாலின் 14 வயதில் வந்து ஒரு கோபாலபுர திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தாருன்னு, இவர் 14 வயசில் வேலை செஞ்சு தெரில. ஏன்னா தலைவர் முதல்வரானதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், வெகு விரைவில் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் 15 வயசுலேருந்து செஞ்சதெல்லாம் ஒன்றா ஃபோட்டோவாக உங்களுக்கு ஒன்றா வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் வெளியில் வரலங்கிறது. ஆனால் இஸ் ஒர்க்கிங். அவர் +2 படிக்கும்போது எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு போய்ட்டு வந்து எக்ஸாமினேஷன் எழுதுனெல்லாம் சொல்லியிருக்கார். பட் நமக்கு அது என்ன கதைகளாக இன்னும் சொல்லப்படலை, இன்னும் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தப்படலையே தவிர அவரும் சின்ன வயசுலேருந்து அரசியல் வேலைகளை செய்து கொண்டே தான் இருக்கிறார். இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஒப்பீடு எங்கே சரியாக வராது அப்படின்னா, போஸ் வெங்கட் அவர் ஆட்டோ ஓட்டி லோடுமேனாக இருந்து நடிகரானார்னா அவர் தனக்கான ஒன்றை வந்து அவராக இது பண்ணிக்கிட்டார். அவர் அதை எடுத்து ஒரு பையனுக்கு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இங்கே திமுக அப்படிங்கிறது இங்கே இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் இல்லை, கன்னியாகுமரியில் எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கிற ஒரு தொண்டனும் சேர்ந்து தான் இந்த ஆட்சியை உருவாக்கியிருக்கான். அதை எடுத்து நீங்கள் அப்படியே தலைவருடைய மகனுக்கு கொடுக்கறது எப்படி நீங்கள் ஒப்பிட முடியும்? அதை ஒரு மாதிரி நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். இந்த கேள்வி என்கிட்ட பல பேர் கேட்குறாங்க.
ஏன் இந்த புரிதலில்லாத தன்மை வருதுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஒரு பொதுக்குழுவில் ஒரு அது பேரெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, முக்கியமான மாவட்ட செயலாளர் 2 பேர் தன்னுடைய மகனை வந்து எம்எல்ஏவா நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கலைஞர் அவர்கள்ட்ட. இப்போ கலைஞர் அவர்கள் சொல்கிறார், அப்போ நீங்கள் 2 பேர் நிற்க வேணாம், உங்கள் பிள்ளைகளை நிற்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தர் எடுத்து கேட்குறாரு, நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க, உங்கள் பையன் நிற்கக்கூடாதா? உங்கள் பையனும் நீங்களும் தானே நிற்கிறீங்க, அப்போ என் பசங்களாம் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க யார். இந்த சூழல்ல அன்னைக்கு ஒரு கலையபுரம் நடந்த பொழுது எல்லாருமாக சேர்ந்து பொதுக்குழுவில் சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்டாலின் என்பவர் 14 வயதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைச்சது எங்களுக்கு தெரியுமே, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம், அவரை வந்து இந்த மாதிரி ஒரு குறைத்து ஒப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி பொதுக்குழு. அப்போ பொதுக்குழு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட வாரியா இருக்கக்கூடிய எல்லாருமா பொதுக்குழுவில் சேர்ந்து முடிவெடுப்பது தான். அப்போ பொதுக்குழுவில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை ஆயிரம் பேர் வந்து தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அத்தனை ஆயிரம் பேர் பொதுக்குழுவில் வந்து உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்குறோம், வேணும்னா சொல்லுங்கள், வேணான்னா சொல்லுங்கள். அதில் நம்ம பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸை வைக்கிறோம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க செலக்ட் பண்ணுறவங்கள தான் நம்ம அடுத்தடுத்த பொறுப்புகளுக்கு கொண்டுட்டு வரோம். அந்த பொதுக்குழு ஒப்புதல் இல்லாமல் இந்த மாதிரியான யாரையும் பொறுப்பு கொண்டு வர முடியாது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாதாரண சின்ன சின்ன சங்கங்களில் கூட பண்ண முடியாது, கட்சியில் நிச்சயமாக பண்ண முடியாது. இங்கே இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொதுக்குழு என்கிற நீங்கள் சொன்னக்கூடிய கன்னியாகுமரியில் இருப்பவரும் சேர்ந்து வாக்களித்து கொண்டு வர்றவங்களே தவிர தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய முடிவு அல்ல. இல்லை, இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமித்ததை எந்த பொதுக்குழு ஒப்புதலோடு வந்து நியமிச்சாங்க? இளைஞரணி செயலாளர் என்பது அது வந்து நீங்கள் ஒரு பொறுப்பில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பொறுப்பில் இருந்து ஒருவர் வெளியே செல்கிறார், வெளியே செல்லும் பொழுது இவர் உள்ளே கொண்டுட்டு வர்றாங்க. இப்போ என்ன காரணங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஒரு அணியை எடுத்து செல்வதற்கு தற்போதைக்கு முகம், செயல், அந்த 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 அணியை இன்னும் மேம்படுத்தி செல்ல கொண்டு போகிறதுக்கும் நிச்சயமாக ஒரு அட்ராக்ஷன் ஒன்று தேவைப்படுது. ஏன்னா இளைஞரணி வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு இளைஞரணி மிகப்பெரிய பங்கு வச்சிருக்கு. யார்? நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது அன்பகம் இருந்த சமயத்தில், அன்பகம் கட்டின சமயங்கள் எல்லாம் அப்போலாம் அந்த இளைஞரணி மேலே பெரிய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. ஆனால் இவர் நம்பினார், இளைஞர்களை நான் ஒன்று சேர்க்கிறேன் பாருங்கள், இதனால் எதிர்காலம் சொல்லி இளைஞரணியை கொண்டுட்டு வந்ததே நம்ம முதல்வர் அவர்கள் தான். அதுக்கப்புறம் இளைஞரணி தான் முதல் அணியாக இருந்து அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பல்வேறு விதமான அணிகள் இருக்குது, நான் கூட ஒரு அணிகளில் இருந்தாலும் இளைஞர் அணிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது அந்த கட்சியினுடைய நம்முடைய திராவிட முன்னேற்ற நம்பர் 1 ஒரு அணிகளாக அது இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அணிக்கு ஒருத்தரை கொண்டுட்டு வரும் பொழுது செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். இன்னொன்று கட்டளை ரொம்ப முக்கியம். அந்த கட்டளை கீழே வேலை செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி இதை இமீடியட்டாக செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அங்கே போஸ் வெங்கட் போனால் என்ன ரெஸ்பெக்ட் கிடைக்குமோ, என்ன வேகமாக வேலை கிடைக்குமோ, அதோட 1000 மடங்கு வேலை திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து நின்னா நடக்கும் என்பது நானும் ஒத்துக்குவேன், அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் ஒத்துப்பாங்க, நீங்களும் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி கொடுக்கப்பட்டது தான் அந்த இளைஞரணி செயலாளர். இல்லை, இப்போது நான் அந்த கேள்வியை கேட்டப்போ வந்து நீங்கள் பொதுக்குழுவை கொண்டு வந்தீங்க, ஸ்டாலினுக்கு நடந்த பிரச்சனையை சொன்னீங்க, ஆனால் உதயநிதிக்கு ஏன் அது கொடுக்கப்பட்டதுன்றதுக்கான பதிலும் இங்கே சொல்லலை. இங்கே பிரச்சனை எங்கே வருது? பிரச்சனை இங்கே எங்கே வருது அப்படின்னா, புதுசாக திமுகவுக்குள்ள ஒருத்தர் வர்றாருன்னா அவருடைய உச்சபட்ச ஆசை, ஹையஸ்ட்டாக நான் இந்த இடத்துக்கு இப்போ நான் மீடியாவுக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, நான் இங்கே போகணும் அப்படின்னு. திமுகவுக்குள்ள ஒருத்தர் கட்சிக்கு போய் சேர்றாருன்னா அதிகபட்சமாக அவர் போய் சேரக்கூடிய இடம்னு அவர் நினைக்கிற இடம் வந்து இன்றைக்கி துரைமுருகன் இருக்கிற துணை பொதுச்செயலாளர் பதவி தான். அதிகபட்சம் பொதுச்செயலாளர் பதவி தான். ஆட்சியில் வந்து அமைச்சர் பதவி தான். துணை முதலமைச்சர் கூட இது வரைக்கும் வந்து திமுக சார்பாக 2 பேரும் துணை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய உச்சபட்சமாக ஒரு ஆசையாக இருக்க முடியும். இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதானே கிளைம் பண்ணுறாரு, எங்கள் கட்சியில் நான் சாதாரண தொண்டராக வந்து நான் முதலமைச்சராக இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை புதுசாக திமுகவுக்கு வரும். இப்போ போஸ் வெங்கட்டே வந்து நான் திமுகவுக்கு தலைவராக ஒரு நாள் வருவேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு நாள் வருவேன் அப்படிங்கிற ஒரு கனவோட திமுகவுக்குள்ளே போக முடியுமா? முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. இது வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப அப்பந்தமான ஒரு பழி மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ நான் உதயநிதி ஸ்டாலின் என்பவருடைய ஒத்துக்கொள்வது என்பது வேறு, என்னை கட்டாயப்படுத்துவது என்பது வேறு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எந்த தொண்டனையும் யாரும் கட்டாயம்லாம் படுத்தலை. அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது கலைஞர் மேலே வச்சுருந்த பாசம் இன்னும் அப்படியே அந்த குடும்பத்தின் மேல் கட்டாயமாக இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அக்கா கனிமொழி மீதும் இந்த பாசம் இருக்கிறது, செல்வியக்கா மேலே அந்த பாசம் இருக்கிறது, அந்த தமிழரசன் மேலே எல்லார் மேலேயுமே எங்களுக்கு பொதுவாக அந்த கலைஞருங்கிறது மையப்புள்ளி. அந்த புள்ளி மேலே நாங்கள் மிகப்பெரிய லெவலில் பாசத்தை வச்சுருக்கிறோம். என்னென்னா இது பெரியாருடைய நீட்சியாக அண்ணா அவர்கள் வந்து அப்படி வந்திருந்தாலும் கூட அந்த மிக நீண்ட அரசியல் பயணம் என்பது கலைஞர் அவர்களோடு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்திருக்கிறது. அதில் நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த பதவிங்கிறது பெரும்பாலும் திமுக ஆட்சியிலே இல்லை. திமுக என்பது பெரிய அதிமுக அளவிற்கு மிக நீண்ட பயணத்தை செய்து இப்போ தான் முதல் முறையாக 5 வருஷமே ஆட்சி பண்ணுது. அதுக்கு முன்னாடிலாம் 2 வருஷத்தில் கலைத்த கதைகள் நிறையா இருக்கும். தொடர்ந்து 10 வருடம் ஆட்சியில் இருந்த அதிமுக போன்ற கட்சிகளாவோ, அதற்கு பிறகு நம்ம 5 வருஷம் வந்து திரும்ப 10 வருடம் நீண்ட ஆட்சி இருந்த அதிமுக மாதிரியோ இல்லை. இது சிரமத்தில் இருந்த கட்சி தான். சொல்லுவாங்கள்ல, கஜானா காலியான ஒரு மளிகை கடையில் அப்பா பொறுப்பை பையன் ஏற்றுக்கவே மாட்டான். அப்போ அந்த பையன் எப்படி ஏற்றுப்பான்னா, இது கஜானா காலியான கடை இல்லை, இது என் பாரம்பரியம், இது இந்த கடையை நான் விட்டுறக்கூடாது, இந்த கடை என்னதுன்னு சொல்லி பெரிய அந்த கடையின் மேலே அன்பு இருக்க வாரிசு தான் இங்கே வரும்.
அப்படி ஒரு அன்பு இருக்க வாரிசாக வந்தவர் தான் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவிர நீங்கள் சொல்லக்கூடிய கணக்குக்குள்ளே இது வரவே வராது. இப்போ இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால இப்படி சொல்கிறீங்க. அதே மாதிரி அவர் வைக்கக்கூடிய பதவிகள் என்பது இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒபே அண்ட் ஆர்டர். இது ரெண்டு எதற்காக தேவைப்படுகிறது அப்படின்னா, ஒரு கட்டமைப்பு விட்டு எதுவுமே சதஞ்சு போயிடக்கூடாது என்று வரும் பொழுது, அது ஹிஸ்டாரிக்கல் திங்ஸில் நீங்கள் பழைய புராண கதைகளை எடுத்தாலும் சரி, தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கதைகளை எடுத்தாலும் சரி, ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பாக அடுத்த தலைவரை அறிவிக்காத கட்சிகளோட நிலையெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியும். உங்களால் அது உணர முடியுது. அப்போது ஒரு இடத்துல ஒரு கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவரை ஒரு அறிவிக்க வேண்டிய சூழல் உடல்நிலை காரணமாக, அழுத்தம் காரணமாக, பலவித காரணங்களால் அந்த அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது இப்போ நம்ம அடுத்த கட்ட தலைவரை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரோம். அப்போ அடுத்த கட்ட தலைவரை அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பொதுக்குழுவில் கேட்டு தான் அந்த அடுத்த கட்ட தலைவரை நம்ம பண்ண முடியும். இன்னும் சொன்னாலும் நீங்கள் சொல்லக்கூடிய மூத்த தலைவர்களுடைய டிஸ்கஷன் இல்லாமல் யாரையும் இங்கே கட்சிகளில் கொண்டு வர முடியாது. இது முற்றிலும் தலைவர் அவர்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய பாசத்தை, அதே பாசம் ஒரு துளி கூட பிசகாமல் இன்றும் சின்னவர் மீது, துணை முதல்வர் மீது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் வைத்த, தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து வைத்த பாசத்தினுடைய வெளிப்பாடாக தான் வராங்க. திராவிட இயக்கம் இங்கே தொடங்கப்பட்டதற்கான காரணம் 1916 நான் பிராமின் மேனிஃபெஸ்டோலேருந்து தொடங்கணும்னா, எங்களை இங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற குரல் இங்கே எழுந்தப்போ தான் திராவிட இயக்கம் வளர தொடங்குச்சு. ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு தான், நாங்கள் இங்கேயோடு நின்றுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு மாறுறது. இப்போது தலைவர் குடும்பத்து மேலே பாசம் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு முடியாட்சி மாதிரியான, இவங்க தான் இருப்பாங்க, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதையெல்லாம் திராவிட இயக்கம் எதிர்த்துச்சோ அந்த இடத்துக்கே நீங்கள் நகர்ந்துருக்கிறீங்க. அதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் வேலை பார்த்தார், அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டார். இந்த அமைச்சர்கள் எந்த அமைச்சருமே சிறப்பாக செயல்படலையா? அது வேறு. அப்போ நீங்கள் எல்லா அமைச்சரும் சிறப்பாக செயல்பட்டவங்க தானே. முதல்ல ஒன்று கேட்டீங்க, இப்போ ஒன்று கேட்குறீங்க. இவர் அமைச்சராக செயல்பட்டாரா? தனி கேள்வி கேளுங்க. இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அதாவது இது என்ன முடியாட்சியா, தொடர்ந்து இவர் தான் வரணுமா? அது நீங்களும் சுயமரியாதை கட்சியிலேருந்து நீங்கள் இப்படி விட்டு கொடுத்துருவீங்களா? தொடர்ந்து அவங்க தான் வரணுமான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் நான் சொல்லிடுறேன். ஒரு கொடுமையான ஆட்சி இருக்குது, ஒரு கொடுங்கோல் ஆட்சி இருக்குது. நீங்கள் பாரதிய ஜனதா ஆட்சியை வச்சுக்கோங்களேன். இது தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாக இருந்து மோடிக்கு மகன் இருந்திருந்தாலும் இதை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இது கொடுங்கோல் ஆட்சி. நாங்கள் எதற்கு எதிர்த்தாக போராடணுமோ அதற்கான ஒருவருடைய மகன் அதோட கொடுங்கோல் ஆட்சி புரியறதை நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? அப்படி கிடையாது. என்று நீங்கள் ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு வந்தீங்களோ அந்த கொள்கையை இன்னும் மேலும் சிறப்பாக செய்யக்கூடிய, நீங்கள் அந்த திராவிட கொள்கையை இன்னும் மேலும் சிறப்பாக செய்யக்கூடிய, நீங்கள் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிற இதே பிரச்சனையை 25 வருஷத்துக்கு முன்னாடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க. ஏன் இன்னைக்கு அதை பேசலை? ஏன்னா அந்த திராவிட கொள்கைகளை கலைஞர் செஞ்சார்னா கலைஞரோட 10 மடங்கு மேலே யார் செய்கிறா? இன்னைக்கு நம்மளுடைய தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? அவரை முழுமையாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். செய்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்ம பயங்கரமான விமர்சனத்துக்கு வச்சோம், வாரிசுன்னு சொன்னோம். பான் வித் சில்வர் ஸ்பூன் அவருக்கு நீங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னோ, அவருக்கு துணை கலைஞருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனப்போ அவருக்கு துணை முதல்வர் கொடுத்தோம். அந்த விமர்சனங்கள் வைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த அனுபவம், உள்ளாட்சித்துறையில் இருந்த அனுபவம், மேயராக இருந்த அனுபவம், அத்தனை அனுபவங்களையும் சேர்ந்து ஆட்சி பிரமாதமாக நடந்து தமிழகத்தை பிரமாதமாக கட்டமைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். திட்டங்கள் எல்லாம் பிரமாதமாக இருக்கிறது சொல்கிறதுக்கான காரணம் ஒரு விஷயத்தினுடைய நீட்சியாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ, எந்த பிராமணர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதோ, அன்னைக்கு பிராமணர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அன்னைக்கு எல்லா அதிகாரத்திலையும் அவங்க இருந்தாங்க. எல்லாமே அவர்களாக இருந்த பட்சத்தில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சு அரசு அதிகாரங்களில் இன்னைக்கு எல்லா இனத்தவரும், எல்லா மதத்தவரும், எல்லா சாதியினரும் இருப்பதற்கான காரணமாக இந்த கழகம் தான் இருந்துச்சு. அதை இன்னைக்கு வரையும் நம்ம சட்டமாக பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம மேலே பாரதிய ஜனதா அரசு அது மேலே இன்னும் பலவிதமான அழுத்தங்களை கொடுத்தாலும், திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கொள்கையில் பெரியாருடைய, அண்ணாவுடைய, கலைஞருடைய பாரம்பரியமாக இருக்கிறதுனால தானே அதை எதிர்த்து இன்னும் சட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கல்வி அவங்க ரொம்ப திணிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? 7.5% நான் அது நீங்கள் அதிமுக திமுக அந்த கணக்கு வரக்கூடாது தானே, திராவிட கட்சிகளை சொல்கிறேன். உடனே அது என்ன பண்ணுறோம்? 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்கன்றோம். இப்போ என்ன பண்ண, நீ நீட்டு கொடுத்ததுனால என்ன பெர்சன்டேஜ் விலகுதோ அதை ஆவரேஜ் கொண்டு வரோம். இது என்னன்னா ஒர்க்காக நம்ம இது விட்டுறக்கூடாதுன்னு ஒன்று பண்ணுறோம் இல்லையா? அப்போ நம்ம என்னன்னா, இது ஒருவேளை திசை மாறி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாசிசமாக திரும்பிச்சுன்னா, ஒரு விதமான அடக்குமுறையாக திரும்பிச்சுன்னா, ஒரு மாதிரி அதிகார சிறுக்கோடு ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னா நிச்சயமாக யாராக இருந்தாலும் எதிர்ப்பார்கள். அதே பரவாயில்லையே, நான் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிழமை ஆரம்பித்ததை அடுத்து அவருக்கு மகன்கள்லாம் இன்னும் வீரியமாக பண்ணுறாங்க. ஏன்னா மாடர்ன் கல்ச்சராக மாறிட்டே வருது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 17-18 வயசு பையனுக்கு, இன்றைக்கி கொடிகளை தூக்கிட்டு அலைகிற நிறைய பசங்களுக்கு அவங்க தாத்தா யாருன்னே தெரில, அவங்க தாத்தாவோட டிஃபிகல்ட்டிஸ் தெரில, அவங்க தாத்தாவோட டிஃபிகல்ட்டிஸை மாற்றினது பெரியார் அண்ணா கலைஞருங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஸோ அவங்க இப்போ ஒரு மாடர்ன் லைஃப்பில் வாழறாங்க. செருப்பு கால்லையும் போட்டிருக்காங்க, செருப்பை தலைமையிலையும் போடுறாங்க,
மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வீதியிலையும் போட்டு போகிறாங்க. ஆயிரக்கணக்கான செருப்பு அள்ள வேண்டியிருக்கு. அதே மாதிரி தோலில் போடுற துண்டை நம்ம தான் அறிமுகப்படுத்தணும். அந்த துண்டை அவன் தோல்லே போட முடியாதுன்னு நமக்கு தெரில. அந்த துண்டை தூக்கி தலைமை மேலே வீசுகிறான். அந்த தலைமை காலில் போட்டு அந்த துண்டை மிதிக்கிறான். இப்போ இவனுக்கு இது வரைக்கும் எந்த பாரம்பரியத்துக்குள்ள நம்ம வந்தவனே தெரியலையே. ஆனால் அப்படியும் அதே ஒரு ஜெனரேஷனில் வந்த ஒரு இளைஞன் இந்த பாரம்பரியத்தை தூக்கி பிடித்து நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் திராவிட முன்னேற்றம். 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிழவன் வந்து இதை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வந்து இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 70 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்கே ஆரம்பிச்சார் அப்படின்னா, எங்களை எல்லா இடத்துக்கும் விடுங்க. இப்போ கலைஞரனுடைய வரலாறு எங்கேருந்து தொடங்குதுன்னா, என்ன இந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்க்கலைன்னா நான் குளத்தில் குதிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டி ஸ்கூலில் சேர்ந்ததுலேருந்து அவருடைய போராட்ட வரலாறு தொடங்குது. ஆனால் கலைஞரினுடைய குடும்பத்திலிருந்து மட்டும்தான் இங்கே தலைவர்கள் வரணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்றது அவருடைய பயணம் தொடங்கின இடத்துல இருந்தே முரணா இல்லையா? அவருக்கு வந்து ஸ்கூலில் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு ஹெட்மாஸ்டருடைய டோனில் இங்கே வருது. வித்தியாசமாக எப்படி சொல்கிறேனே, நீங்கள் மோடின்னு சொன்னோன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல. இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய குழந்தைகளுக்கு வந்து சேர வேண்டிய பணம் மறுக்கப்படுவதற்கான காரணம் என்ன தமிழகத்தில்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாரதிய ஜனதா அரசு என்பதை வந்து நம்ம இங்கே பெரிய குற்றம் சாட்டி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம்னா நமக்கு இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா என்பது இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஒரு பிரபலமான கட்சியோ அல்லது பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சியோ இல்லை, அது சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்தியா என்பது ஒரு மத்திய அரசினுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறது. நம்ம என்னதான் நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்தாலும் இது வந்து தனிநாடு கிடையாது. நம்ம வந்து அண்ணா கேட்டது போல் இது ஒரு தனிநாடாக இருந்தாலும் இது வேற. இது வந்து ஒரு மாநிலம் தான். இந்த மாநிலத்துக்குள்ளே இந்த மாநிலத்து மாணவர்களுக்கு சேர வேண்டிய கல்வி நிதியை தடுக்குது ஒரு மத்திய அரசு. அதுக்கு பல போராட்டங்கள் பண்ணுறோம். அதற்கு ஒரு அமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் இருக்கிறாரு. அவர் பல்வேறு விதத்தில் பல்வேறு விதமான அழுத்தங்களை கொடுத்துட்டாரு. அந்த பணத்தை இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை மோடிக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ஒருத்தர் சரின்னு சொல்லிடுவாரா? சரின்னு சொன்னால் அவர் யார்? அதே ஸ்டாலின் பின்னாடி நிற்கிற போஸ் வெங்கட் அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா நல்லவனா, இல்லை அவருக்கு பின்னாடி நின்று கொடுக்காதீங்கன்னு சொல்கிறவன் நல்லவனா? ஸோ நீங்கள் ட்ரூ கால்டு ட்ரூ, இது இப்போ யாருக்கு போய் சேரணும் என்பதும் இது யாருக்கு போய் சேர்ந்தால் என்ன அதனுடைய பின்விளைவு என்பது தான் இங்கே பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழகத்திற்கு போய் சேரக்கூடிய முக்கியமான விஷயங்களாக இப்போ கீழடி அகழ்வாராய்ச்சியை வந்து ஏன் மையப்படுத்த மாட்டேங்கிறாங்க? அதை மையப்படுத்துறதுனால வர்ற பின்விளைவு என்ன? ஒன்றே ஒன்று தான். ஒருத்தர் சொந்த இடத்துக்காரன் நான் இங்கே ரொம்ப நாளாக இருந்தேங்க அந்த சட்டிப்பானையெல்லாம் என்னதுங்கிறதும், வெளியிலேருந்து வந்த ஐயோ இந்த சட்டிப்பானை என்னதுன்னு சொன்னால் தானே இந்த இடம் என்னதுங்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் தானே இது. இந்த வித்தியாசத்தை இருக்கிறவனை நான் வந்து தவறு சொல்கிறதுல என்ன தப்பு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை எதிர்த்து ஒருத்தர் அரசியல் செய்கிறதுல என்ன தப்பு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை எதிர்ப்பு அரசியல் என்பது தனிப்பட்ட ஒரு விருப்பம்லாம் கிடையாது. இது தமிழினம், தமிழனுக்கான பண்பாடு. அந்த பண்பாட்டிற்கான ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே தவிர மோடி என்பவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதற்கு அவர் எனக்கு சித்தப்பாவோ மாமனோ மச்சானோ கிடையாது. அவர் நம்ம பாரத பிரதமர். அவர் அந்த பாரத பிரதமர் நல்லா இருக்குன்னு தான் நம்மளும் வேண்டிக்கணும். ஏன்னா பாரதத்துக்கு நான் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணவர் தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் ஓட்டு போடாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து அவர் தானே முதல்வர். அவருடைய ஹெல்த் மேலே அவங்களுக்கும் இருக்குது, அவங்க மரியாதை மேலே அவங்களுக்கும் பங்கு இருப்பது போல் எனக்கும் வந்து பிரதமரோட பங்கு உண்டு. ஆனால் கொள்கையாக எங்கிருந்து நீங்கள் வருகிறீர்கள், என்ன திட்டங்களை செயல்படுத்துறீங்க, நீங்கள் என்ன அழுத்தத்தை தமிழகத்தில் கொடுக்குறீங்கன்னு வரும்போது எதிரிகளாக நிற்கிறார்கள். அவ்வளோதான். கலைஞரினுடைய பயணம் தொடங்கின இடத்துல இருந்தே வந்து இப்போ திமுக முரணா நிற்குது. தலைவர் பதவி வந்து ஒரு குடும்பத்துக்கு அப்படின்றதுல வந்து இல்லை, இதை வந்து நான் என்னவாக எடுத்துக்கிறேங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து எல்லாருடைய சாட்சியாக நானே சொல்கிறேன். விருப்பப்பட்டு கொடுத்த இடத்துல நான் மீண்டும் 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 சொல்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்களையோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ, நான் சின்னவரும் வேறு தலைவர்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்னைக்கு இந்த உரிமைக்கு வந்துட்டீங்களோ அந்த உரிமைக்கு நானும் வரணும். நானும் ஒரு பப்ளிக் தானே. திரு ஸ்டாலின் அவர்களையோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ இருவரையும் நான் ஒருவருடைய பேரனாக பார்ப்பது என்பது கட்சி ரீதியாக. ஆனால் நான் கொள்கை ரீதியாக பார்ப்பது போராளி யாராக இருந்தாலும் தனித்தனி தான். போராளி யாராக எனக்கு செகுவேராவும் ஒன்று தான், ஸ்டாலினும் ஒன்று தான். நான் சொல்கிறது ரஷ்யா ஸ்டாலின். எனக்கு என்ன, நீ போராட்டம் நீ எடுத்துக்கிட்ட கொள்கை என்னன்னு எதை நோக்கி பயணிக்கிறாய்? அப்படி வரும்பொழுது நீ யாருடைய மகன்கிற கேள்வி இங்கே வரவே வராது. ஏன்னா புரட்சியை பொறுத்த வரைக்கும் இதை போன்ற பயணங்களை, அரசியல் பயணங்களை பொறுத்த வரைக்கும் ஒருவன் தன் கொள்கையாக அறிவிப்பதை பார்க்கும் பொழுது அவன் மேல் பூசப்படக்கூடிய முலாமான குடும்பம் என்பது வரவே வராது. அவனுடைய வார்த்தை, அவனுடைய செயல்பாடுகள் புரட்சியானதாகவோ மக்களுக்கானதாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு அடையாளமே கிடையாது. அவன் பேர் புரட்சியாளன், அவன் பேர் தலைவன். நான் அப்படித்தான் பார்க்குறேன். அரசியல் வந்து ஒரு நாளே வந்து ரொம்ப நீண்ட காலகட்டம், வந்து ஒரு 10 மாதம் இருக்கு. என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நினைவும் கருத்து மிக்க நன்றி. தேங்க்யூ. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free.